சென்னை மண்ணூர்பேட்டையில் வாழ்பவர்கள் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து மீலாது நடத்துகிறார்கள், மௌலிது ஓதுகிறார்கள். 4 தெரு இருக்கும், ஒவ்வொரு தெருவின் வாசலிலும் வந்து அலங்கரிக்கப்பட்ட பந்தரில் மௌலிது ஓதுகிறார்கள். அந்த சகோதரர்களிடத்தில் சொன்னேன், அருமை வாலிபர்களே, அருமை பெரியவர்களே, இது போன்ற ஒரு பெரியவர் தான் தலைவராக இருந்தார். நான் சொன்னேன், தயவு செய்து இந்த பாட்டு கச்சேரி வேண்டாம், நிறுத்தி விடுங்கள் என்று சொன்னேன். பாசத்தோடு சொன்னேன், பணிவோடு சொன்னேன். மறுநாள் காலையில் தீர்மானம் போட்டு இனிமேல் பாட்டு கச்சேரி இல்லை என்ற தீர்மானத்தை எடுத்தார்கள். அருமை சகோதரர்களே, இங்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமான எந்த செயலும் செய்ய மாட்டோம். மக்களை ஒன்று கூட்டுகிறோம், பேசுகிறோம். தவறு எங்காவது நடந்தால் முறைப்படி திருத்துகிறோம். அது மட்டுமல்ல, அருமை ஆலிம் அவர்கள் சொன்னார்கள், மீலாது மேடையிலேயே மௌலிது ஓதுவோம் என்று. அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. எங்களது குமரி மாவட்ட சார்பாக நாங்கள் ஒரு அமைப்பு வைத்திருக்கிறோம். அந்த அமைப்பில் மீலாது விழா தொடர்ச்சியாக வருடந்தோறும் நடத்துகிறோம். இதுபோலல்ல, ரோட்டின் நடு மூலையில் மேடை கட்டி அங்கேயே இப்பொழுது தொடர்ச்சியாக மௌலிது ஷரீப் ஓதித்தான் மீலாது தொடங்குவோம். அது மட்டுமல்ல, அருமை வாலிபர்களே, அருமை சகோதரர்களே, இந்த வருடம் நடந்த மீலாது விழாவில் மட்டும் 3 ஏழை குமர்களுக்கு 2 பவுன் வீதம் 6 பவுன் ஏழை குமர்களுக்கு கொடுத்தோம் என்பது மட்டுமல்ல, இந்த மீலாது விழாவில் நான் நின்று கொண்டு சமுதாயத்தினரிடத்தில் கேட்டேன், ஏழை குமர்களுக்கு வரதட்சணை அல்ல, தன் அருமை மகளுக்கு ஒரு நகை போடுவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டாமா என்று கேட்ட நேரத்தில் 1 மணி நேரத்தில் 30 பவுனும் 1,70,70,000 பணம் தொகையும் வாக்குதல் அளித்து ஒப்பு மூலம் அளித்திருக்கிறார்கள். மீலாது விழாவை உலகமே சேர்ந்து தடுத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. 30 பவுன். நாங்க இதை 30ஓடு நிறுத்தல்ல, இன்ஷா அல்லாஹ் ஏழை குமர்களுக்கு மீலாது விழாவின் மூலம் இதை 100 பவுன் ஆக்கி ஒரு 50 ஏழைகளுக்காவது கொடுத்து மகிழ வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த மீலாத விமர்சனம் செய்து அதன் மூலம் குளிர்காய நினைப்பது சரியல்ல. அல்லாஹ் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லாத இடமே இல்லை. உலகத்திலேயே ஒரு மனிதனுடைய வாழ்வை பற்றி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சத்தியம் செய்கிறான். லா அம்ருக நபியே நாயகமே. இதெல்லாம் மௌலிது ஓத வரணும். நீங்க மௌலிது ஓத வந்தால தெரியும். வெளியில நின்றுட்டு ஆட்டம் போடாதீர்கள் தயவு செய்து. சுபஹான மௌலிதும் சூடான நரகமுமா. இவங்க 2 நரகம் வச்சிருக்கிறாங்க. ஒன்னு சூடான நரகம், இன்னொன்னு குளிர்ந்த நரகம். எங்க உங்களுடைய விமர்சனம்? ஆலிம்களை விமர்சனம் பண்ணது 7 வருஷம் ஓதிட்டாங்க. இதுக்கிடையில மேலப்பாளையத்துல ஒரு 40 ஆலிம்களை கூட்டி கொண்டு வந்து, இந்த நம்ம சுன்னத் வல் ஜமாஅத்திலிருந்து மாறி போன 40 ஆலிம்களை கூட்டி கொண்டு வந்து ஒரு மேடை நடத்தி வச்சிருக்கிறான். அதுல உள்ள ஆலிம்சாமார் எல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் நான் செல்லுல வச்சிருக்கிறேன் கிளிப்பு. ஒவ்வொரு ஆலிம்சாவும் என்ன பேசுறாருன்னா, நான் முதல்ல சுன்னத் வல் ஜமாஅத்துல இருந்தேன், யாசீன் ஓத போன நேரத்துல யாசீன முழுமையா ஓத மாட்டேன். யாசீனுல் குர்ஆன் லக்கியோடி ஓதி சுப்ஹான் ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி. ஏண்டா நீ வஹாபியா மாறனான்னு இப்போல தெரியுது. நாங்க அப்படி ஓதல்ல, யாசீனாக ஓதுகிறோம். நீங்கள் கொடுத்த வாக்கு மூலம் இன்ஷா அல்லாஹ் மேலப்பாளையத்திலே ஒரு மறுப்பு கூட்டம் வைக்கலாம்னு இருக்கிறோம். நீங்க எத்தனை 40 உலமாக்களை கூட்டிட்டு வந்து ஸலாத்து நாரியா ஓது சமயம் கொண்ட கடலை போடுவோம் இல்ல, ஒரு ஸலாத்து நாரியா ஓதுனா 1 போடுது. இவங்க 1 ஓதிட்டு 5 போடுவாங்களாம். நீ 5 போட்டதனால ஏற்பட்ட விளைவு. மரியாதையை படித்துக் கொள்ளுங்கள், மரியாதையை கற்றுக் கொள்ளுங்கள். நான் என்னுடைய சுன்னத் வல் ஜமாஅத் உலமாக்களுக்கு, என்னருமை இஸ்லாமிய தாய்மார்களுக்கு சொல்வேன், ஒரு காலகட்டம் இருந்தது, புருதாவின் ஒரு அடியை தொடங்கினால் என் தாய்மார்கள் முடிப்பார்கள், எங்க உம்மா முடிப்பார்கள். யா அக்ரமல் ஹல்கி மா லீமன் அலுது பிஹி.
யாராவது ஒரு தாய்மார் வெளியில ஓத வேண்டாம், முடிச்சிருங்க பாப்போம். இன்றைக்கு தொடர கேட்டா சீரியல்ல என்ன ஓடிட்டு இருக்கு அத்தனையும் சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. என்னருமை தாய்மார்களே, நபிமார்களை பெற்றெடுத்த தாய்மார்களே, வலிமார்களை பெற்றெடுத்த தாய்மார்களே, வீராதி வீரர்களை உருவெடுத்து தந்த தாய்மார்களே, இஸ்லாமிய வீர சிங்கங்களை உருவாக்கி தந்த என்னருமை சகோதரிகளே, வேண்டாம் இந்த விளையாட்டில் எவனோ காசு சம்பாதிக்கிறான், நீங்க உட்கார்ந்து பார்த்து உங்களுடைய நேரத்தை வீணாக்குகிறீர்கள். ஒவ்வொரு காலகட்டம் இருந்தது. புர்தாவை ஓதிய தாய்மார்கள் பிள்ளையை தாலாட்டுகிற பொழுது அழகாக தவஸ்ஸல்னா பிஸ்மில்லாஹ் வ பில் ஹாதி ரசூலில்லாஹ் வ குல்லி முஜாஹிதின் லில்லாஹ் பி அஹ்லில் பத்ரி யா அல்லாஹ். தாலாட்டி பாருங்கள், எவ்வளவு அற்புதம். ஒரு வீட்டில 4-5 குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5-6 பிள்ளைகள், ஒரு வீட்டில் 4-5 தொட்டில்கள், ஒரு தொட்டில் இன்னொரு தொட்டிலோடு மோதாது. இன்றைக்கு தனி வீடு, தனி குடித்தனம், 2 பிள்ளை, அதுல ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு எல்கேஜி ஃப்ரீ கேஜி அல்லாஹ் தந்த லானத். நாமெல்லாம் எல்கேஜி ஃப்ரீ கேஜியா படிச்சோம். ஃப்ரீ கேஜி ஒண்ணு கண்டுபிடிச்சு புதுசா கண்டுபிடிச்சிருக்கானா பிளே கேஜியா. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம அப்படி ஓதல்ல, நம்ம படிக்கல. இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த விஞ்ஞானியும் அப்படி படிக்கல. இந்திய நாட்டின் கேடுகட்ட நிலை அது. கல்வியை வைத்து சம்பாதிக்கிறார்கள். அருமை பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் இருப்பார்கள். நான் சொல்வதில் தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். பின்லாந்து ஒரு நாடு இருக்கு, உங்களுக்கு தெரியும். முன்னால நோக்கியா செல்போனுக்குன்னே உள்ள நாடு பின்லாந்து. பின்லாந்துல இருந்து ஒரு செல்போன் நோக்கியா கிடைச்சா அதுக்கு தனி பவர். அந்த பின்லாந்துல 7 வயசுக்கு மேலதான் ஸ்கூலுக்கே அனுப்புவோம். ஸ்கூல்ல புரோகிரஸ் கார்டு கிடையாது. பிள்ளைகளை ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணுவது கிடையாது. படி என்று வற்புறுத்துதல் கிடையாது. ஸ்கூல்ல அடி கிடையாது. ஆனால் அந்த நாட்டில் உள்ள அத்தனை பேர்களும் பட்டதாரிகள். அந்த நாட்டினுடைய அனைத்து மனிதர்களிலும் பெரும்பான்மையானவர்கள் விஞ்ஞானிகள், பெரும்பான்மையானவர்கள் பொருளாதார நிபுணர்கள். பிள்ளைகளை அடித்து துன்புறுத்துகிற கொடுமை. காலையில பார்த்தா பிள்ளையும் உம்மாவும் பாடு, சாக்ஸ எங்க, சூவ எங்க, நாசமா போ, அது அங்க எங்க. கடைசியில ஒரு பிள்ளைக்கு சூ போட்டுட்டு இருந்தா இன்னொரு பிள்ளை எங்கேயோ ஓடுறான். அவன் போட்ட சூவ கலட்டான். தாய்மார்கள் படக்கூடிய பாடு, அதோட சேர்ந்த அந்த டிஃபன் பாக்ஸை எல்லாம் சரி செய்து ஒரு திட்டோட திட்டி அந்த பிள்ளை அழுது அந்த பிள்ளையை அனுப்பி வைத்து படிக்க வைப்பது படிப்பல்ல. அருமை சகோதரர்களே, பாசத்தோடு நம்முடைய உம்மாமார்கள், நம்முடைய தாய்மார்கள் அன்றைக்கு 10 மணிக்கு ஸ்கூல்ல பெல் அடிக்கும், 9:45 உம்மாவுடைய தட்டில சாப்பாடை சாப்பிட்டு விட்டு ஸ்கூல் புத்தகத்தை எடுத்து விட்டு ஓடிய நிலை. அன்றைக்கு துஆ செய்து அனுப்பினார்கள். அன்றைக்கு துஆ செய்து அனுப்பினார்கள். இன்றைக்கு இது காலையில் உள்ளதா? சாயங்கால நம்ம தாய்மார்களை பார்த்தா இந்த சிவப்பு பேப்பர், வெள்ளை பேப்பர், அது என்னதுங்க? அது என்ன ஒரு பேர்? சாட்டு தான். அதுக்கு என்ன ஒண்ணு தயார் பண்ணி கொண்டு வான்னு சொல்லலாம்ல. ஹோம்வொர்க் இல்லமா, அந்த பொருள் மாறி மாட்டிச்சு கிழிச்சு அதை வந்து சாமான்ல உருவாக்கி ப்ராஜெக்ட். உம்மாமார் அத்தனை பேரும் படிக்கிறாங்க. அல்லாஹ் அந்த சோதனை தெரியல. வீட்டுல பார்த்தா உருட்டிட்டு இருக்கா ஒருத்தி, மொட்டல் ஒருத்தி, இன்னொரு பின் பண்ணுதல், அத்தனை எழுதி பேரை கொடுத்து எழுதி எடுத்து ராத்திரி முடிச்சு வச்சா காலையில பையன் அதை வீட்டுல வச்சுட்டு அவன் போயிடும். அருமை சகோதரர்களே, வேடிக்கைக்காக சொல்லவில்லை. நம்முடைய தாய்மார்கள் யா சய்யதி யா ரசூலல்லாஹி குத் பியதி மாலி சிவக வலா அல்வி இலாஹதி. என்ன அற்புதமா தாய்மார்களுடைய குரலில் இருந்து வந்த காலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீகை தருவானாக.
அருமை தாய்மார்களே, மீண்டும் ஒரு புதிய உருவகத்தை கொண்டு வாருங்கள். ஒரு பிள்ளையை எல்கேஜிக்கு அனுப்பிட்டு இன்னொரு பிள்ளையை தூக்கிட்டு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் போறாங்க. அங்க போய் டோக்கனை எடுத்துட்டு 60ஆம் நம்பர் உட்கார்ந்துட்டு இருக்கு. இடையில போய் அந்த நர்ஸ்ட்ட எத்தனைமா போயிருக்குது? 6ஆம் நம்பர் போயிருக்கு. இவங்க 60 வச்சுட்டு 6ஆம் நம்பர் அங்க போய் மோதி பார்ப்பது. என்ன நடந்தது? என் அருமை தாய்மார்களே, நம்மை வளர்த்தி நம்முடைய தாய்மார்கள் எப்படி வளர்த்தினார்கள்? ஒரு இஞ்சி துண்டும் ஒரு வேப்பம்பட்டையும் சில பொருட்களும் நம்முடைய நோயை மாற்றியது. இன்றைக்கு டோக்கன் எடுத்து உங்களுடைய நேரங்களை வீணாக்குகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை ஓதிக்கொண்டிருங்கள். வருகிற வறுமையை நினைக்காதீர்கள். ஒரு செய்தியை தாய்மார்களுக்காக வேண்டி நினைவுபடுத்துகிறேன். வருகிற வழியில் கிதாபை பார்த்து கொண்ட சமயத்தில் ஒரு தாயை பற்றிய ஒரு செய்தி வந்தது. ஹவாரஸ்ம் ஒரு பகுதி. அருமை தாய்மார்கள், அருமையான சகோதரிகள், தயவு செய்து கேளுங்கள். மீலாது என்பது எங்களுக்கு சடங்கல்ல. மீலாதை கொண்டு நீங்கள் மாற வேண்டும், நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் ஸலவாத்து மிளிர வேண்டும். எனவே தான் சப்தமிட்டு ஸலவாத்து சொல்கிறேன். இந்த மஜ்லிஸ் பிரிவதற்குள்ளால் ஒரு 100 ஸலவாத்து சொல்லாமல் பிரியக்கூடாது. சொல்வோம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. ஹவாரஸ்ம் ஒரு பகுதியில ஒரு பெண் வாழுகிறாள். அந்த பெண் உணவுண்டு 20 வருஷம் ஆச்சு. சாப்பாடு சாப்பிட்டு 20 வருஷம். அந்த கிதாபுல எழுதின செய்தி. அவள் சிறுநீர் மற்ற தேவைகளுக்காக சென்று 20 வருடமானது. என்ன நடந்தது? இது ஏதோ சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்க எல்லாம் சேர்ந்து எழுதி வைத்த கிதாபில் மட்டுமல்ல, என்னுடைய காரில் அந்த கிதாப் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, இமாம் ஸஹபி அங்கீகரித்திருக்கிறார். ஸஹபின்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. உடனே அங்க ஒரு போன் பண்ணி, அண்ணன் ஸஹபின்னு சொல்றாரு. ஆள் எப்படி? இவர் இங்கிருந்து கேக்கு. அண்ணன் அங்கிருந்து, அவரெல்லாம் ஒண்ணுக்கு உதவாத ஆளப்பா. உடனே இவங்க, நாங்க நேரடியா குர்ஆன் ஹதீஸை பின்பற்றோம். அருமை சகோதரர்களே, வேண்டாம் அருமை சகோதரர்களே, அந்த பெண்மணியை பற்றி உலகம் அங்கீகரிக்கப்பட்டது மட்டுமல்ல, இன்றைக்கு கிங் ஃபைசல் யூனிவர்சிட்டி, சவுதியில ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேராசிரியர் பெருந்தகை PhD-க்காக வேண்டிய இந்த சம்பவத்தை ஆய்வுக்காக எடுத்திருக்கிறார். டாக்டரேட்டுக்காக வேண்டிய ஆய்வுக்காக எடுத்திருக்கிறார். அருமை தாய்மார்களே, அருமை தாய்மார்களே, அடுத்த சமுதாயத்தை வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. ஒரு பெரியார் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டு ஹவாரஸ்முக்கு சென்றேன். சென்று அந்த பெண்ணை சந்திக்கலாம் என்று நினைத்தேன். கேள்விப்பட்ட பொழுது அந்த பெண்ணின் கணவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். எனவே இளம் பெண்ணாக இருக்கிறாள். எனவே இப்பொழுது நான் அவளை சந்திக்க விருப்பப்படவில்லை என்று திரும்பி வந்து விட்டேன். ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சென்றேன். சென்ற பொழுது அந்த பெண்ணை பற்றி விசாரித்தேன். கொஞ்சம் வயது முதிர்ந்தவளாக இருந்தாள். கேள்விப்பட்டேன், அந்த பெண்ணா, அவள் உண்மை 20 வருடமானது உணவுண்டு, 20 வருடமானது ஏதாவது தண்ணீரை குடித்து என்றதும் அந்த பெண்ணை தேடி நடந்தேன். நடந்த பொழுது இந்த ஊரை விட்டும் இன்னொரு ஊருக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறாள் என்றதும் வேகமாக என்னுடைய ஒட்டகையை செலுத்தி அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் சென்று, அருமை தாயே, அருமை தாயே, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன். ரஹ்மத் என்ற அந்த பெண் பதில் சொன்னாள். ரஹ்மத், உங்க வாப்பா பேர் என்ன? இப்ராஹிம். இப்ராஹிம் என்பவருடைய மகள் ரஹ்மத். உங்களுடைய நிலை என்ன என்று கேட்டேன். என் ஒட்டகத்தில் ஏறிக்கொள்கிறீர்களா? நான் ஒட்டகத்தை முன்னால் பிடித்து நடக்கிறேன், ஒட்டகத்தில் வாருங்களேன். என்னோட ஒட்டகத்தில் உட்கார சொல்லல, நீங்க ஒட்டகத்தில் உட்காருங்கள், நான் கயிறை பிடித்து நடக்கிறேன் என்கிற பொழுது அந்த பெண் சொன்னால், வேண்டாம் வேண்டாம், நான் நடந்து வருகிறேன், நீங்கள் செல்லுங்கள் என்றால். இப்படி கொஞ்சம் தூரம் சென்றதற்கு பின்னால் அவளுடைய சொந்த வீட்டிற்கு செல்கிறாள். நான் உள்ளே சென்று அனுமதி கேட்டு 4
ஆண்களோடு துணை சென்று அவளை பற்றி விசாரிக்கிறேன். அந்த பெண் சொன்ன செய்தி என் இதயத்தை பாதித்தது சொல்லி காட்டுகிறார்கள். அந்த பெண் சொன்னால், எனக்கு சின்னஞ்சிறு குழந்தைகள், 4 வயது, 5 வயது, 6 வயது, 3 வயது என்று குழந்தைகள். என் கணவர் ஒரு ஆசாரி தொழில், ஒரு பலகையை தீட்டி செப்பனிட்டு பொருட்களை உருவாக்கக்கூடிய தொழில் செய்பவர். இந்த நிலையில் துருக்கியில் இஸ்லாமிய எதிரிகள் ஒன்று கூடினார்கள். ஒன்று கூடி இஸ்லாமிய மக்களை கருவறுத்தார்கள். அந்த நிலைமையில் என் கணவனின் தலையை வெட்டி கொலை செய்தார்கள். ஒரு நாள் அசர் நேரத்தில், என்னருமை தாய்மார்களே, இன்று நாம் சுகமாக வாழுகிறோம், சுகமாக வாழுகிறோம், சந்தோஷமாக வாழுகிறோம். எல்லா வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த பெண் சொல்லுகிறாள், ஒரு நாள் அசர் நேரத்தில் என் வீட்டிற்கு முன்னால் என் கணவரின் உடலை கொண்டு வந்து போட்டார்கள். தலை தனியாக, உடல் தனியாக. இதை பார்த்து நான் கதறி அழுதேன். கதறி அழுதுவிட்டு, என் ரப்பை தவிர, என் அல்லாஹ்வை தவிர, என்னை படைத்தவனை தவிர எனக்கு வேறு கதி கிடைக்கவில்லை, வேறு கதி கிடைக்கவில்லை. எனவே நான் கண்ணீர் விட்டு அழுதேன். என் கணவனின் உடலை அடக்கம் செய்தார்கள். மக்ரிபு நேரம் முடிந்தது. மக்ரிபு நேரம் நெருங்குகிற பொழுது வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த சின்னஞ்சிறுசுகள், 6, 7, 5, 4 வயதுடைய சிறுசுகள் வீட்டிற்குள்ளால் வந்து, உம்மா உம்மா, ஏதாவது உணவு இருந்தால் தாருங்கள் தாயே என்று கேட்கிறார்கள். நான் எங்கே உணவிற்கு செல்வது? உணவில்லை, என்னுடைய கையில் உணவில்லை. நான் என் ரப்பை நினைத்தேன். அந்த பெண் சொன்ன வார்த்தை, என் ரப்பாகிய அல்லாஹ்வை நினைத்தேன். வீட்டில் கொடுப்பதற்கு உணவில்லை. என் கணவர் வேலை செய்து கிடைக்கிற வருமானத்தை கொண்டுதான் பிள்ளைகளை காப்பாற்றினோம். ஒரு உணவும் இல்லை. இந்த நேரத்தில் நான் என் ரப்பிடத்தில் அழுது புலம்பி மக்ரிபு தொழுகையை நிறைவேற்றினேன். அருமை சகோதரிகளே, அருமை சகோதரிகளே, எத்தனை பேர்களிடத்தில் இன்றைக்கு தொழுகை இருக்கிறது? கணவன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார், துண்டமாக்கப்பட்டிருக்கிறார். பிள்ளைகள் அழுது கொண்டு நிற்கிறது. அந்த நேரத்தில் கண்ணீர் விட்டவளாக நான் மக்ரிபு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அந்த அழுகையிலேயே அழுது சுஜூதில் கிடக்கிறேன். என்னை அறியாமல் உறங்கிறேன். உறங்கிய நேரத்தில் நான் ஒரு கனவு கண்டேன். அருமையான பூந்தோட்டம். அந்த தோட்டத்திற்குள்ளால் நான் செல்கிறேன். பல நபர்கள் அமர்ந்து கொண்டு கையில் உணவுகளை வைத்து உண்டு கொண்டிருக்கிறார்கள். நானும் சென்றேன். சென்று தேடினேன், என் கணவரை எங்கே, என் கணவரை எங்கே என்று அந்த கூட்டத்தில் தேடினேன். திடீரென்று ஒரு சப்தம் வந்தது, ரஹ்மா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மக்களை பாதுகாப்பானாக, திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாப்பானாக, ஆபத்தான மௌத்துகளை விட்டும் பாதுகாப்பானாக, நம்முடைய மனைவிகளை விதவைகளாக்கி, நம்முடைய மக்களை எத்தீமாக்கி, மரணமாகிற கேடு கெட்ட சூழ்நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, கொடுமையான நோய்களை விட்டும் பாதுகாப்பானாக, வேதனைக்குரிய செயல்பாடுகளை விட்டும் பாதுகாப்பானாக. அருமை சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, என்னுடைய கணவனை தேடினேன். கணவன் என்னை பார்த்த அந்த கனவில் ரஹ்மா என்று என்னை அழைத்தாள். திரும்பி பார்த்தேன். என் கணவர் கையில் உணவோடு நின்று உண்டு கொண்டிருக்கிறார். என்னை பார்த்ததும், அம்மா நீ கவலைப்படாதே, அல்லாஹ் உனக்கு இருக்கிறான், அல்லாஹ் உனக்கு இருக்கிறான் என்ற சுப செய்தி சொல்லிவிட்டு பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து கேட்டார், இந்த நான் சாப்பிடுவதிலிருந்து ஒரு ரொட்டியை என் மனைவிக்கு நான் கொடுக்கலாமா என்று கேட்டார். கொடுக்கலாம் என்று அவர்கள் பதில் சொன்னதும் ஒரு ரொட்டியை எடுத்து என் கணவர் என் கையில் தந்தார். கனவிலேயே அந்த ரொட்டியை நான் சாப்பிட்டேன். என் கணவர் என்னை பார்த்து ஒரு துஆ செய்தார், அல்லாஹ் உனக்கு இந்த உணவை கொண்டு போதுமாக்குவானாக என்று ஒரு துஆவை செய்தார். அன்றிலிருந்து கனவில் விழித்தேன், என் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் உணவை தருகிறான். எனக்கு உணவின் தேவையே ஏற்படுவதில்லை, பசி ஏற்படுவதில்லை, தாகம் ஏற்படுவதில்லை. 20 வருட காலமாக எனக்கு ஒழு முறியக்கூடிய எந்த சூழ்நிலையும் ஏற்படவில்லை. அருமை சகோதரிகளே, இதற்குன்னே சவுதி யூனிவர்சிட்டியில இன்றைக்கு தனியாக ஒரு கிதாபு கோர்வை செய்து ஆய்வு செய்திருக்கிறார். அந்த கிதாபினுடைய பெயர் உணவின் பக்கம் தேவையில்லாத கராமத். அருமை தாய்மார்களை நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். நீங்கள் நினைத்தால் சாதிக்கலாம், நீங்கள் நினைத்தால் சாதிக்கலாம். ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கி எடுக்கலாம்.
அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது ஸலவாத் சொல்லும் நாவாக உங்களுடைய நாவுகள் மாறட்டும். வேலைக்கு அல்லாஹ் லைட்டர் தட்டினால் நெருப்பு, சுவிட்சை தட்டினால் மோட்டார் ஓடி தண்ணீர் டேங்க் நிரம்புகிறது. அம்மி அரைக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம அம்மா அன்னைக்கு அம்மி அரைக்கிற ஸ்டைலே ஒரு தனியா ஸ்டைலு. அந்த காலை நீட்டி அவங்க உட்கார்ந்து அம்மி அரைக்கிற அந்த அரைப்பு இன்றைக்கும் எங்கள் கண் முன்னால் நிற்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக்குவானாக. என் தாய் எனக்காக கேட்ட துஆ இன்று நான் இந்த மேடைகளில் நிற்கிறேன். நினைத்து பார்க்கிறேன். என்னை பார்க்கிற பொழுதெல்லாம் சொல்லுகிற துஆ, யா அல்லாஹ் என் பிள்ளையை நீ ஒரு ஹாஃபிலாக்கு, ஒரு ஆலிமாக்கு, ஒரு சாலிஹான மக்களாக்கு என்று துஆ செய்த அந்த துஆ என் காதுகளில் ரீங்காரமிடுகிறது. நம்மில் மரணப்பட்ட தாய்மார்களுடைய கபரை அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக்குவானாக. உயிரோடு இருக்கும் தாய்மார்களை நமக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி நீண்ட ஆயுளை தந்தருள் புரிவானாக. அருமை தாய்மார்களே, நம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் புகழாத இடமில்லை. அல்லாஹ் புகழாத இடமில்லை. அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. லா துகத்திமு, நீங்கள் முந்தாதீர்கள். பைன யதையில்லாஹி, அல்லாஹ்வுக்கு முன்னால் முந்தாதீர்கள். வ ரசூலிஹி, அவனுடைய ரசூலுக்கு முன்னால் முந்தாதீர்கள். ரசூலுக்கு முன்னால முந்தலாம். சஹாபாக்கள் கொஞ்சம் முந்தி நடந்திருக்கலாம், அதை அல்லாஹ் தடுத்திருக்கலாம். முந்தி ஏதாவது பேசி இருக்கலாம், அல்லாஹ் தடுத்திருக்கலாம். அல்லாஹ்வை முந்த முடியுமா? அல்லாஹ்வை முந்தி செயல்பட முடியுமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என் ஹபீபை சொல்லுகிற இடத்தில் நான் என்னையும் சேர்த்து சொல்வேன். என் ஹபீபை, என் கண்மணி நாயகத்தை மட்டும் நான் தனியாக சொல்ல மாட்டேன். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானோ தன்னோடு இணைத்து சொல்வான். வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். வமன் யஸில்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாறு செய்பவன். எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் சொல்வான். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் அளவற்ற பாசத்தின் சொந்தக்காரன். ஒரு தடவை அருமை வாலிபர்களே, அருமை சகோதரர்களே, கொஞ்சம் காது தாக்கி கேளுங்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்வதே வளமையாக்கப்பட்டவர்கள். கொஞ்சம் என்னோட ஒத்துழைப்பு தருவீங்களா? ஒன்னு முறைச்சொன்னு பார்க்க மாட்டீங்களா? இல்லைன்னு சொன்னாங்க எல்லாரும். இன்ஷா அல்லாஹ் நான் இதுவரை தொடங்கவே இல்லை. இப்பதான் வந்துட்டு இருக்குது லவ்லுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவை நல்ல இரவாக ஆக்குவானாக. எத்தனை இரவுகள் கதை கேட்டு நேரம் போக்கினோம். அல்லாஹ் அதற்கெல்லாம் ஒரு பரிகாரமாக இந்த இரவை ஆக்குவானாக. நம்முடைய கண்மணி முஹம்மது முஸ்தபா, கண்மணி முஹம்மது முஸ்தபா, இந்த பெயரை கேட்டாலே ஒரு சந்தோஷத்தை நமக்கு தருவானாக. இந்த பெயரை கேட்டு அழுதவர்கள் சஹாபாக்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை கேட்டு அழுது விடுவார்களாம். முஹம்மதுன் சய்யிதுல் கௌனைனி வஸ்ஸகலைனி வல் ஃபரீகைனி மின் அரபி வ மின் அஜமி. இமாம் பூஸரி ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம பெரியவர் தலைவர், அழகா அந்த புர்தாவோடு ஒன்றி போனவர்கள். அல்லாஹ் அவர்களை நீண்ட ஆயுளை கொடுத்து பெரியோர்களை நமக்கு வழிகாட்டிகளாக ஆக்குவானா. புர்தாவோடு ஒன்றி பிரிட்டன்ல செய்யக்கூடிய ஆய்வை இணைத்து பேசுகிறார்கள். புர்தாவுக்கு மட்டும் எனக்கு தெரிந்து 100 விரிவுரைகள் இருக்கிறது. 100 விரிவுரைகள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிகளுடைய விஷயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. 11 மனைவிகள் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. 9 மனைவியோடு வாழ்ந்தார்கள். இது இன்றைக்கு சிலருக்கு விமர்சனம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அது என்னங்க, அவங்களுக்கு மட்டும் 9 மனைவியா என்று விமர்சனம் செய்கிறார்கள்.
அருமை சகோதரர்களே, நம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வஹி இறங்கும். வஹி இறங்குவதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், என் காலில் தலை வைத்து படுத்திருக்கிற பொழுது வஹி இறங்கும், என் கண்மணி நாயகத்தின் மீது வஹி இறங்குகிற பொழுது அவர்களுடைய உடல் தாங்காமல் என் எலும்பு முறிந்து விடும் போல் தெரியும் என்பார்கள். 100 ஆண்களுடைய பவர, 100 மனிதர்களுடைய ஆண்களுடைய சக்தியை ஒன்றாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்போ 9 என்பது குறைவு. அதுவும் அல்லாஹ் தீர்மானிக்காமல் எந்த திருமணத்தையும் முடிக்கல. இன்னும் சிலர்கள் நையாண்டி செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெண்ணாசை பிடித்தவர்கள் என்று கூட சொல்லுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. 25 வீர வாலிபராக எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீர வாலிபராக இருக்கிற பொழுது 40 வயதை தாண்டிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் மனம் முடித்தார்களே தவிர சின்ன பிள்ளையை கல்யாணம் முடிக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 9 மனைவியோடு வாழ்ந்தார்கள். இதுல எல்லா மனைவியும் நினைப்பார்கள், என்னோடு கண்மணி நாயகம் இருக்க மாட்டார்களா, என்னோடு இருக்க மாட்டார்களா? இன்று நாம் நினைக்கிறோமே, யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், ஒரு நாளாவது எங்கள் கனவில் காட்சி தர மாட்டீர்களா யா ரசூலல்லாஹ்? எங்கள் கனவில் காட்சி தாருங்கள் யா ரசூலல்லாஹ். ஆசை வையுங்கள் அருமை தாய்மார்களே, ஆசை வையுங்கள். ஸலவாத்தை அதிகமாக ஓதுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக்கை தருவான். அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக்கை தருவான். எத்தனையோ பெண் மக்கள் எனக்கு போன் செய்து சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா, ஸலாத்து போதாதுமா, கண்மணி முஹம்மது முஸ்தபா. அல்ஹம்துலில்லாஹ், இந்த மஜ்லிஸ் இத கொண்டே சிறப்பாக்குவானாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கனவில் காட்சி தர மாட்டார்களா? எத்தனையோ சகோதரிகள் சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் கனவில் கண்டிருக்கிறோம், அந்த ரோஜா நிறத்தின் முகத்தின் சொந்தக்காரர், 14ஆம் பக்கத்து நிலவின் சொந்தக்காரர், அல்லாஹ்வின் அன்புக்குரிய கலீலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவி வீட்டை போனா இன்னொரு மனைவி நினைக்காங்க நம்மகிட்ட இருக்க மாட்டார்களா என்று நினைப்பதை வச்சு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனையில கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இனிமேல் நான் தேன் குடிக்க மாட்டேன், இனிமேல் நான் தேன் குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தார்கள். அருமையான சகோதரர்கள், அருமையான வாலிபர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை புகழ்கிறான். அந்த இடத்தில் ஒரு மனைவிட்டு தேன் குடிச்சிட்டு வந்தாங்க. இன்னொரு மனைவி அதை சொன்னாங்க, தேன் குடிச்ச நாயகமே அது தேன் மாதிரி இல்லையேன்னு ஏதோ ஒரு வாசகத்தை, கொஞ்சம் வெறுப்பான வாசனை வருகிறது என்று சொல்லிவிட்டார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், இனிமேல் தேன் குடிக்க மாட்டேன் சத்தியம் செய்தார். உடனே அல்லாஹ் ஆயத்திறக்குகிறான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். ஏன் நாயகமே நீங்க அந்த அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய தேனை நீங்கள் குடிக்க மறுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்டான். இந்த ஆயத்தை எடுத்து வைத்து சொல்கிறார்கள், அல்லாஹ் கண்டித்தானா, அல்லாஹ் கண்மணி நாயகத்தை கண்டித்தானா? அருமை சகோதரர்களே, கண்டிப்பதற்கு வார்த்தை உங்களுக்கு தெரியலையா? நாம பிள்ளையை கண்டிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. நம்ம வீட்டுல பிரியாணி ஆக்கினோம், ஒரு நல்ல உணவை சமைத்தோம், நம்ம ஒரு பிள்ளை மட்டும் சாப்பிடாமல் ஒதுங்கி இருக்கிறான். ஏதோ பிள்ளைகளுக்கு இடையில உள்ள சண்டைன்னு வைத்திருவோம், சாப்பிடாமல் ஒதுங்கி இருக்கிறான். அவனிடத்தில் நாம் கண்டிப்பதாக இருந்தால் என்ன சொல்வோம்? அவன் பெயரை சொல்லி மரியாதைக்கு சாப்பிடுடான்னு சொல்லுவோம். இதுதான் கண்டிப்பு. அந்த பிள்ளையின் மீது இருக்கிற பாசத்தின் காரணத்தினால், அந்த பிள்ளை சாப்பிடலே உள்ள வேதனையின் காரணத்தினால், மகனே மகனே நீ சாப்பிடலையா என்று கேட்பதாக இருந்தால் அது கண்டிப்பல்ல. ஏன் மகனே நீ சாப்பிடல? உனக்கா வேண்டிதானமா வீட்டுல பிரியாணி ஆக்கினேன், ஏன் நீ சாப்பிடலன்னு கேட்டா அதுக்கு பேர் கண்டிப்பல்ல. மகனை அன்போடு அழைப்பது. அல்லாஹ் இங்கே அழைக்கிறான், யா அய்யுஹன் நபியு, நபியே நாயகமே அழைக்கிறான். கண்டிப்பதாக இருந்தால் எப்படி கண்டித்திருப்பான்? தேரை வெறுத்தவரே அப்படி அழைச்சிருப்பான்.
அல்லாஹ் நபியே என்று அழைக்கிறான். நபியே, நீங்க தேங்குடிக்காமல் இருப்பது எனக்கு வேதனை தருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான். நம்ம சொல்லுமே பிள்ளைய பார்த்து, நீ சாப்பிடாம இருப்பது எனக்கு வேதனையை தருகிறது, சாப்பிடு மகனே என்று சொல்வதை போல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு, நபியே நீங்கள் தேன் குடிக்காமல் இருப்பது எனக்கு வேதனையை தருகிறது, எனவே தேனை குடியுங்கள் என்று அல்லாஹ் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கெல்லாம் புகழ முடியுமோ அங்கெல்லாம் புகழுகிறான். புகழ்ந்து புகழ்ந்து சொல்கிறான், வரஃபஅனா லக திக்ரக், நான் உங்களுடைய புகழை உயர்த்துவேன், நான் உயர்த்துவதற்கு இருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற இந்த செய்தியை நாம் பார்க்கிற பொழுது நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒவ்வொரு செகண்டிலும் உயர்த்துவேன். எப்படி உயர்த்துவேன்? மீலாது விழாவின் மூலம் உயர்த்துவேன், ஸலவாத்தின் மூலம் உயர்த்துவேன். இன்னைக்கு நம்ம மட்டும்தான் ஸலவாத் சொல்லுவோம். அவங்க கூட்டத்தை போய் பாருங்களேன், நீங்க டிவியில பாக்குறீங்களா? எங்கேயாவது ஸலாத்து சப்தம் கேட்கட்டு பாப்போம். ஏன்னா அவன் ஸலாத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறான். ஒரே ஒரு ஸலவாத் தான் சொல்லணுமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலாத் மட்டும் தான் சொல்லணும் என்று சொல்லி வச்சிருக்கிறான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம சொல்லி முடிச்சிருவோம். அவங்களுக்கு வேற ஸலவாத் சொல்லக்கூடாது, இது மட்டும் தான் சொல்லணும். அங்க முஹம்மதின் பெயர் கேட்டா ஸலவாத் சொல்லிக்க ஆள் இல்ல. அருமை சகோதரர்களே, ஸலவாத்தை கொண்டு உயர்த்துகிறான், சலாமை கொண்டு உயர்த்துகிறான், அவர்களுடைய புகழை கொண்டு உயர்த்துகிறான், அந்தஸ்தை கொண்டு உயர்த்துகிறான். கியாமத் நாள் வரையிலும் பாங்கிலி அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற சொல்லை கொண்டு உயர்த்துகிறான். மௌத்தாகிற நேரத்தில் ஆஷிகீன்கள் யா ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி வஃபாத்தாவை நினைத்து துடிப்பதின் காரணத்தினால் அல்லாஹ் உயர்த்துகிறான், உயர்த்திக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அருமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி புகழ்வான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இதுக்கு என்ன விளக்கம்? நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நானும் மலாயிகத்மார்களும் ஸலவாத் சொல்கிறோம், எனவே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள். இதற்கு ஞானவான்கள், இதற்கு இறைநேச செல்வர்கள் ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். இறைநேச செல்வர்கள் ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, நானும் என்னுடைய நெருங்கிய வானவர்களும் ஸலவாத் சொல்ல இருக்கிறார்கள். நீ சொல்லணும்னு கட்டாயம் ஒண்ணு இல்ல, நீ சொல்லித்தான் என் கண்மணி நாயகத்திற்கு ஸலவாத் வரும் என்பதல்ல, நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய மலாயிகத்மார்கள் சொல்லுகிறார்கள், வேண்டுமென்றா நீயும் சொல்லிக்கோ. இதை கொண்டு என் கண்மணியினுடைய புகழ் உயர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உலகமே அழிந்தாலும் சரி, தொழுகை நின்று போனாலும் சரி, ஜகாத் இல்லாமல் ஆனாலும் சரி, சதகா இல்லாமல் ஆனாலும் சரி, உலகம் முழுவதும் அழிந்து லிமனில் முல்குல் யௌம்